மற்றொரு முக்கிய செய்தி, அரசு மருத்துவமனையில் கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டதை நிரூபிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவமனையில் கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மாநில அரசின் முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியாத அரசு தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் கொலை. திமுக ஆட்சியில் மாநில அரசின் முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியாத திமுக அரசு என்று அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். மாநில அரசின் முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறியது திமுக அரசு என்று அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னையின் முக்கிய அரசு மருத்துவமனையான கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்திலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் கொண்ட ஆதி என்ற நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், தலைநகர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடந்துள்ள இந்த படுகொலை திமுக ஆட்சியின் காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டதை நிரூபிக்கிறது என்று அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருக்கிறார். தலைநகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொலை நடக்கிறது என்பது காவல்துறையின் தோல்வி மட்டுமல்ல, திமுக அரசின் நிர்வாக தோல்வி. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை நடைபெறாத நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்றும், எதிர்க்கட்சியினரை பழிவாங்க மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி தமிழக காவல்துறையை முற்றிலுமாக முடக்கி வைத்திருப்பதுதான் திமுக அரசின் ஒரே சாதனை என்று தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். வயது முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவ மாணவியர், இளைஞர்கள் என யாருமே திமுக ஆட்சியில் பாதுகாப்பாக உணரவில்லை என்றும், அரசு மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு வழங்க முடியாத இந்த திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எங்கே பாதுகாப்பாக இருப்பது என்றும் தனது விமர்சனத்தை தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தில் கொலை நடைபெறாத நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்றும் அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் கொலை பெறாத நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்று அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தலைநகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொலை நடக்கிறது என்பது காவல்துறையின் தோல்வி மட்டுமல்ல, திமுக அரசின் நிர்வாக தோல்வி. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை நடைபெறாத நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்றும், எதிர்க்கட்சியினரை பழிவாங்க மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி தமிழக காவல்துறையை முற்றிலுமாக முடக்கி வைத்திருப்பதுதான் திமுக அரசின் சாதனை என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார்.